ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. பரங்கிக்காய் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. சிகப்பு பூசணிக்காய் மசாலா செய்ய போகிறோம். சிகப்பு பூசணிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். தோலோடையே எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லது. வெங்காயம், தக்காளி, இடித்த பூண்டு எல்லோரும் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்க கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். எப்பவும் போல் நம்ம ஆயில் ஊற்றி தான் வதக்க போகிறோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. கடுகு எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு செகண்ட் கலர் சேஞ்ச் ஆகட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை மட்டும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஆனியன் ஓரளவுக்கு வதங்கட்டும். இந்த ஆனியன் வதங்கிட்டு இருக்கும்போதே இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாங்க. ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ ஆனியன் வதங்கிட்டு இருக்கும்போதே இந்த ரெசிபிக்கு தேவையான மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாங்க. அதோட பச்சை வாசனை போகிறதுக்காக அதை இப்போவே சேர்த்து வதக்கிக்கலாம். ஆனியன் இந்தளவுக்கு வதங்கிட்டுருக்கும்போதே நம்ம இடித்து வச்ச பூண்டை சேர்த்துக்கலாம். உளுத்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. ஆல்ரெடி இடித்து தான் வச்சுருக்கோம். தோலோடையே சேர்த்துக்கோங்க. இது ஒரு பரட்டிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம். இது நல்லா ஒரு நிமிஷம் சுருளை வதங்கட்டுங்க. நம்ம சேர்த்த தக்காளி இந்தளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ நாம் இன்னும் கொஞ்சம் வதங்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த சிகப்பு பூசணிக்காயை சேர்த்து வதக்கிக்கலாங்க. இது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி தேவைன்னா நீங்கள் தண்ணி தெளிச்சுட்டு நல்லா மூடி வச்சுடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ இதில் இருக்கிற தண்ணியே போதும்னு நினைக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டுங்க. ரொம்ப வெந்துடக்கூடாது, ஓரளவு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அப்படியே குழஞ்சி போகக்கூடாது. சரி, ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். மூடி வச்சு வேக வச்சுக்கலாங்க. பாருங்கள், சிகப்பு பூசணிக்காய் சூப்பராக வெந்துடுச்சு. தண்ணி அதுலேயே நம்ம வெங்காயம், தக்காளி, சிகப்பு பூசணிக்காயில் இருக்கிற தண்ணியிலே அது ஓரளவுக்கு வெந்துடுச்சுங்க. நம்ம கட் பண்ணி போடும்போது நல்லா இவ்வளோ பெரிய பீஸாக போட்டோம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணுறதுலையே வெந்த உடனே நம்ம மிக்ஸ் பண்ணுறோம்ல, அதுலேயே குட்டி குட்டி பீஸாக வந்துடுச்சு பாருங்கள். அதனால தான் அவ்வளோ பெரிய பீஸாக நம்ம கட் பண்ணோம். இப்போது மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாங்க. மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு செகண்ட் வேக வச்சுட்டு இறக்குனா நம்மளோட சிகப்பு பூசணிக்காய், அதாவது பரங்கிக்காய் மசாலா ரெடிங்க. இது ஒரே ஒரு நிமிஷம் வேகட்டும். இப்போ இது வெந்துட்டுருக்கும்போதே நம்ம சிகப்பு மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்துருக்கோம். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ரசம் மிளகாய்த்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் சேர்த்தா கூட போதும், சூப்பராக இருக்கும். நான் வந்து ரசம் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அதுலேயே தனியாத்தூள்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு நம்மளோட பரங்கிக்காய் மசாலா. இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அருமையாக நம்மளோட பரங்கிக்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. சத்தான சுவையான பரங்கிக்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பரங்கிக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது, ஃபைபர் இருக்குது, அயன் இருக்குது. அதனால் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மசாலா மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இதை ஒயிட் ரைஸுக்கு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கும் நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம எப்போவுமே சட்னி, சாம்பார் தான் செய்வோம் தோசை, இட்லிக்கு. இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.